இன்னைக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஆர்டர், அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது செம்ம வெயிலுங்க. வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. என்னன்னு கேட்டால் பசங்களை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அட்மிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா அப்படின்னு சொன்னாங்க. வண்டியை எடுத்துட்டு நானும் சீக்கிரமா போனேன். வீட்டுக்கு போனதுமே 2 பேரும் செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. காலித்து மாதிரியும் 2 பேரும் ஏன் இப்படி அழுகுறீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்கள் 2 பேருமே ஸ்கூலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. ஸ்கூலுக்கு போனாதான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன்னு சொன்னதுமே 2 பேருமே தலையெல்லாம் மாறி கிளம்பி ரெடி ஆயிட்டாங்க. நானும் என் ஒய்ஃபும் கிளம்பி ரெடி ஆயிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும் போதே காலித் மரியமும் சின்ன வயசுல இருந்த வீட்டை காட்டணும். இங்க 2 பேரும் சின்ன பிறந்தது இந்த வீட்ல தான் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூலு கிட்ட போனதுமே வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேருமே செம்ம ஜாலியா ஸ்கூலு கிட்ட போனதுமே செம்மையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்க உள்ள நேம் போர்ட் எல்லாம் இந்த மாதிரி உங்க பேரும் இந்த நேம் போர்ட் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வாங்க உங்களுக்கு அட்மிஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டுட்டு, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னால, வா எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு போனோம். ஐஸ்கிரீம் கடையை பார்த்ததும் என் பையன் ஐஸ்கிரீம் மிஷின் கிட்டே போயிட்டான். என் பொண்ணு ஐஸ்கிரீமை பார்த்தது செம்மையா டான்ஸ் வர ஒரு போட ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என் பொண்ணும் பையனும் நல்லா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு இருந்தான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு இருக்கா. அடப்பாவீங்களா, எனக்கு யாருமே ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு என் பொண்ணு இந்தாப்பா நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்து